நஸ்ரல்லா மற்றும் ஹனியே கொல்லப்பட்டதை தொடர்ந்து அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமா ஈரான் வந்து கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி இஸ்ரேல் மேல ஒரு பயங்கரமான தாக்குதலை ஏவுச்சு. குறிப்பா 300 கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 300 ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் வந்து அங்க ஏவி விட்டாங்க. அண்ட் அதுக்கான ஒரு பதிலடியை வந்து இஸ்ரேல் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருந்தது. அண்ட் இஸ்ரேலுமே சொன்னாங்க ஈரான் வந்து இந்த தாக்குதல் மூலமா ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்றத சொல்லிட்டாங்க. பட் ஆனா அந்த இதுக்கான பதிலடி இல்ல அதுக்கான ஒரு ரிட்டர்ன் வந்து எதுவுமே இஸ்ரேல் சைட்லேருந்து வரல அப்படின்றது தான் அதுவரைக்கும் உண்மை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்து வருது. ஸோ இஸ்ரேல் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல அவங்க நடத்துற அந்த ஒவ்வொரு தாக்குதலுக்குமே அமெரிக்காவோட பேக்கப் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. அமெரிக்கா வந்து தொடர்ந்து அவங்களோட வெப்பன் சப்ளை வந்து இஸ்ரேலுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஈரான் மீதான தாக்குதல்ல அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது அப்படின்றது தான் இது மூலமா நமக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஈரான்ட்ட இருக்கிற அந்த நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாத்துலயுமே பாம்பிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல இஸ்ரேல் இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா வந்து அதுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கத்த காட்டுறாங்க. குறிப்பா பைடன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட ஒப்பீனியன் அப்படின்னா, இல்ல நோ டூ தட் அப்படின்ற மாரி தான் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த நியூக்ளியர் சைட்ஸ்லாம் நீங்க போட போற பாம்பிங் வந்து கண்டிப்பா இட்ஸ் நாட் நைஸ் இல்ல. அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்ல. அப்படின்ற ஒரு இடத்துல பைடன் இருக்கிறதால, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இன்னுமே இஸ்ரேலே வரல அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க. பட் ஆனா ட்ரம்ப் ஆன் தி அதர் ஹேண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ பைடன் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்க நியூக்ளியர் சைட்ஸ்ல பாம்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து பைடன் சொல்லிருக்காரு இஸ்ரேலுக்கு. ஆனா நீங்க இது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். நீங்க அந்த மாரி இடத்துல தான் நீங்க வந்து உங்களோட பாம்பிங்க நடத்தணும். நீங்க வந்து ஒரு நியூக்ளியர் சைட்ல இருக்குதுன்னா, அங்க தான் நீங்க பாம்பிங் நடத்தணும். ஏன்னா அதுதான் ரொம்ப ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு இடம். இன்கேஸ் வாட் இஃப் ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் பாம்ப் வந்து யூஸ் பண்ணி நியூக்ளியர் வாரா மாறிச்சு அப்படின்னா, அது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற மாரியான ஒரு இடத்துல ட்ரம்ப் இருக்கிறாரு. ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு எதுக்கு அமெரிக்கா இப்படி ஒரு தயக்கத்த காட்டுறாங்க? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எதனால அந்த நியூக்ளியர் சைட்ஸ்ல வந்து அவங்க பாம்பிங் பண்றதுல ரொம்ப ஒரு உஷாரா ரொம்ப ஒரு ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியா அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்துற மாட்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனி வந்து ரீசென்ட்டா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துனீங்கன்னா, இஸ்ரேல் அப்படின்ற நாடு கூடிய சீக்கிரத்தில இல்லாமலே போயிடும் அப்படின்ற மாரியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட விட்டிருந்தாரு. அலி கமேனி ரொம்ப நாளாவே ஒரு மௌனம் காத்து வந்த நிலையில இப்படி ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் வந்து வந்து ரொம்ப ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுக்கு பயந்து அமெரிக்கா ஒருவேளை பின்வாங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதே மாதிரி அந்த அதர் ஹேண்ட் இஸ்ரேல் வந்து ஒருவேளை ஈரான் மேல தாக்கிச்சு அப்படின்னா, அது வந்து குளோபல் ஆயில் பிரைசஸ் மேல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி சுத்தி சுத்தி எல்லா உலகத்துல உள்ள எல்லா நாடுகள்லயுமே இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக்கல் பிரச்சனை வரும் அப்படின்றதுனால, அமெரிக்கா வந்து இந்த விஷயத்துல ரொம்பவே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. நெறையா எதுவுமே எந்த ஒரு முடிவையுமே அவ்வளோ ஈஸியா எடுத்துற மாட்றாங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியனும் இருந்து வருது. இப்படி இருக்க, பைடன் அண்ட் ட்ரம்ப் 2 பேருக்குமே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியனா இருக்குது. விரைவில அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலக்ஷன் நடக்க போகுது. அண்ட் இதுல அந்த ரிசல்ட் மாறுச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த இஸ்ரேலோட இந்த தாக்குதல் வந்து வேற மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஈரான் வந்து இஸ்ரேல் மீது நடத்தின இந்த தாக்குதலுக்கான ஒரு பதிலடியாவோ, இல்ல அதுக்கான ஒரு ரிட்டர்ன் வந்து இன்னுமே இஸ்ரேல் வந்து குடுக்குறதுக்கு இன்னுமே அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுமே இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. இஸ்ரேலோட அலைட் நேஷன்ஸான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எதுவுமே இஸ்ரேலோட இந்த ஒரு முடிவுக்கு வந்து ப்ராப்பரா அவங்க இன்னும் தலையசைக்கல. அதுக்கான எந்த ஒரு அப்ரூவலையுமே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் குடுக்கல அப்படின்றது தான் இப்ப இருக்கிற உண்மை.